பூஜை அறையில் என்னென்ன செய்யலாம், எதை செய்யக்கூடாது? நீங்கள் வணங்கும் தெய்வங்கள் எப்போதும் உங்களுக்கு துணையாக இருப்பதை உணர வேண்டும். அதற்கு உங்களுடைய பூஜையறையில் சில விஷயங்களை சரியாக கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நமக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நேராக பூஜையறைக்கு தான் செல்கிறோம். அந்த வகையில் பூஜையறையில் செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன மற்றும் செய்ய வேண்டிய சில தகவல்களை பற்றி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்வோம். பூஜையின்போது விபூதியை நீரில் குழைத்து பூசக்கூடாது. தீட்சை பெற்றவர்கள் மட்டுமே விபூதியை நீரில் குழைத்து பூசலாம். பூஜையறையில் கட்டாயம் இடம் பெற்றிருக்க வேண்டிய ஒரு பொருளாக கண்ணாடி இருக்கிறது. கண்ணாடி இல்லாமல் பூஜை செய்யாதீர்கள். பூஜையறையை எப்போதும் பளிச்சென்று வெளிச்சமாக வைத்திருக்க வேண்டும். பூஜையறையாக இல்லாமல் ஸ்டாண்டில் வைத்திருந்தால் கூட இருள் சூழ்ந்த நிலையில் ஒருபோதும் இருந்து விடக்கூடாது. விரத தினத்தில் தாம்பூலம் தரித்தல், பகல் உறக்கம், சண்டையிடுதல் கூடாது. வாழைப்பழத்தில் பத்தியை சொருகி வைக்கக்கூடாது. தேங்காய் 2க்கு மேற்பட்ட துண்டுகளாக உடைந்தால் அதை தெய்வத்திற்கு நிவேதனம் செய்யக்கூடாது. பூஜையறையில் கோமதி சக்கரம் வைப்பவர்கள் 11 என்ற எண்ணிக்கையில் வைக்க வேண்டும். அதற்கு குறைவாக வைக்கக்கூடாது. முழு மலரால் மட்டுமே அர்ச்சனை செய்ய வேண்டும். பூவின் இதழ்களை கொண்டு அர்ச்சனை செய்வது மிகவும் தவறாகும். விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் போது கைவிரலால் எண்ணெயிலுள்ள தூசியை எடுப்பதோ திரியை தூண்டுவதோ கூடாது. ஈர உடையுடனும் ஓராடையுடனும் தலை முடியை முடியாமலும் தலையிலும் தோளிலும் துணியை போட்டுக்கொண்டோ கட்டிக்கொண்டோ வழிபாடு செய்யக்கூடாது. சுப்ரபாதத்தை தினமும் காலை வேளையில் மட்டுமே கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்க முடியாத நிலையில் மாலையில் கேட்பது தவறானதாகும். பகவானின் மந்திரத்தை சொல்லி பிரார்த்திக்க தெரிந்தவர்களுக்கு எப்போதும் எல்லாமே வெற்றிதான். காலையில் விழித்தவுடன் நாராயணனையும் இரவு தூங்கும் முன் சிவபெருமானையும் நினைக்க வேண்டும். கஷ்டங்கள் நீங்க நினைத்தது நடக்க எளிய வழி தீபம் ஏற்றுவதுதான். தீப ஒளி இருக்குமிடத்தில் தெய்வ அணுக்கள் நிறைந்திருக்கும். வீட்டில் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் தீபம் ஏற்றி வைக்கலாம். தீபத்தில் உள்ள எண்ணெய் தான் எரிய வேண்டுமே தவிர திரி அல்ல. திரி எரிந்து கருகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். விளக்கை ஏற்றும்போது வீட்டில் பின் வாசல் இருந்தால் அதன் கதவை மூடி விட வேண்டும். புழுங்கல் அரிசியால் சமைக்கப்பட்ட உணவை தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யக்கூடாது. மா இலை தோரணங்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக், பித்தளை முதலியவற்றால் மாவிலை போன்று தோரணம் கட்டக்கூடாது. வீட்டில் பூஜை செய்து முடித்ததும் துளசியை கையில் வைத்து கொள்ள வேண்டும். என் பக்தன் எங்கு சென்றாலும் நான் அவனை பின் தொடர்ந்து செல்வேன் என பகவான் கூறியுள்ளார். அதனால் ஒருவர் கையில் துளசி இருக்கும் வரை விஷ்ணுவின் துணை அவருக்கு உண்டு. வெறும் வெற்றிலையை மட்டும் எக்காரணம் கொண்டும் வைக்கக்கூடாது. வெற்றிலையுடன் பாக்கு மற்றும் பூ கட்டாயம் இடம் பெற்றிருக்க வேண்டும். தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யும்போது வெற்றிலை மற்றும் பாக்குகளை இரட்டைப்படை எண்ணிக்கையில் 2, 4, 6, 8, 10 வைக்க வேண்டும். பூஜைக்கு உபயோகிக்கும் பாக்கு, வெற்றிலை அனைத்து வகை பழங்கள், பூக்கள், தர்ப்பங்கள், ஸ்மித்துகள் போன்றவற்றை பூமியில் நேரடியாக வைக்கக்கூடாது. தட்டு போன்ற பொருட்களின் மீது வைக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் பூஜை செய்யும்போதும் புதிதாக பறித்த மலர்களையே பயன்படுத்த வேண்டும். வாசனை சாம்பிராணிகள், ஊதுவத்திகள் ஆகியவற்றை ஏற்றி வைத்த பிறகு பூஜையை தொடங்குவது நல்லது. பூஜை அறையில் ஏற்றப்படும் அகல் விளக்கு மற்றும் ஊதுவத்திகள் பூஜை செய்யும் நபரின் வலது பக்கமாக இருக்க வேண்டும். பூஜைக்கு பயன்படுத்தும் பொருட்களை பூஜை அறையிலேயே வைத்துக்கொள்ள வேண்டும். வீட்டில் வேறு இடங்களில் வைக்கக்கூடாது. பூஜை அறையில் தேவையற்ற பொருள்களை வைக்கக்கூடாது. சிலரது வீடுகளில் படுக்கையறையிலும் சமையலறையிலும் பூஜை அறை இருக்கும். பூஜை நடைபெறாத சமயங்களில் அந்த அறையை திரையிட்டு மறைத்துவிட வேண்டும். பூஜை அறை சுவருக்கு அடுத்தாற்போல் கழிவறையும் குளியலறையும் இருக்கக்கூடாது. நீங்கள் விளக்கேற்றும் போது ஊற்றப்படும் எண்ணெயில் பச்சை கற்பூரத்தை தூள் செய்து அதில் போட வேண்டும். அப்படி கற்பூரம் சேர்த்த எண்ணெயில் விளக்கேற்றி வணங்கி வந்தால் நன்மை உண்டாகும். அனைவரது வீட்டிலும் கஜலட்சுமி அல்லது காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றுவது வழக்கமாகும். இவ்வாறு ஏற்றப்படும் விளக்கிற்கு அடியில் ஒரு தட்டு வைத்து அதன் மீது மஞ்சள் அரிசி மற்றும் மலர்கள் வைத்து ஏற்ற வேண்டும். ஏனென்றால் அம்மனை எப்பொழுதும் சிம்மாசனத்தில் மட்டுமே அமர வைக்க வேண்டும்.
இவ்வாறு செய்து வர நமது குடும்பத்திற்கு எப்போதும் நன்மை மட்டுமே நடக்கும். ஒரு பித்தளை அல்லது மண் சொம்பில் தண்ணீர் நிரப்பிக்கொள்ள வேண்டும். அதில் கற்பூரம் மற்றும் மஞ்சள் தூள், ஜவ்வாதை, பன்னீர் மற்றும் வேப்பிலை சேர்த்து அதனுடன் ரூபாய் நாணயம் சேர்த்து உங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபட்டு வந்தால் உங்கள் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும்.